Hi TG Squad, this is Nazir, founder of Tradegenius. தமிழ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. டீச்சிங் ஸ்கேம் 2023. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஜீனியஸாடா பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவாளி ரொம்ப புத்திசாலி அவங்களாம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனை நம்பாதீங்க. சரி, நான் கேட்குறேன், நம்பாதீங்கன்னு சொல்ற நீங்க அதுக்கான ப்ரூஃப் வச்சிருந்து பேசுறீங்களா? சும்மா ஒரு இடத்துல கமெண்ட் போடணும் அப்படிங்கிறத தவிருங்க. ஏன்னா இப்போ ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அந்த வீடியோக்கு பின்னாடி எங்க டீம் ஒர்க் அந்த அளவுக்கு பண்றாங்க. ஸோ அதாவது அப்ரிஷியேட் பண்ணலனாலும் நெகட்டிவ் கமெண்ட்டை வந்துட்டு இக்னோர் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த இடத்துல நான் வந்து உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர். அண்ட் தென் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ட்ரேட்ஜீனியஸே ஒரு ஸ்கேம் தான், ஸ்கேம்னு சொல்ற நீங்க ப்ரூஃபை வச்சு ரிவீல் பண்ண ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்க? ஸ்கேம் 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 நடக்கிறதாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாரை யாரை ஸ்கேம்னு சொல்லணுமோ அவங்கள ஸ்கேம்னு சொல்லுங்க. எங்களை ஸ்கேம்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் எவிடன்ஸ் உங்க கையில இருக்கு? நம்பர் 1. நம்பர் 2, சில பேர் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரிவீல் பண்ணுங்கிறீங்க. நான் மந்த்லி 10% ப்ராஃபிட் வைப்பங்கிறத நான் மோர் தென் வீடியோஸை சொல்லியிருக்கேன். அந்த மந்த் ப்ராஃபிட்ல லாஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டையுமே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணி அதுக்கான வீடியோவும் போட்டு அந்த ப்ராஃபிட் நான் எப்படி பண்ணுங்கிறதுக்கான ப்ராப்பர் ரீசனுமே கொடுத்து ரீசெண்ட் டேஸ்ல வீடியோஸ் அப்டேட் பண்ண அதுவுமே நம்ம பண்ணோம். இதை தவிர்த்து நம்ம மார்க்கெட்டோடைய லைவ் மூமெண்ட் எப்படி இருக்கும், லைவ் அனலைசிஸ், வீக்லி அனலைசிஸ், அது எல்லாமே நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோடைய ரிசல்ட்டாக இருக்கட்டும், அதோடைய ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுங்கிறத எந்த ஒரு ஹிட்டனுமே இல்லாமல் சொல்கிற ஒரே ஆள் நாங்கள் மட்டும் நாங்கள் அடித்து சொல்லுவேன். இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். அதையுமே நம்ம பண்ணியாச்சு. பார்க்கல அப்படின்னா ரீசெண்ட் வீடியோஸை போய் பாருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி என்னோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லியாச்சு, நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸோடைய லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற செஷன்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, நாங்கள் சொல்லி கொடுத்த கான்செப்டை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க, ஒரு என்ட்ரியை எப்படி பிளேஸ் பண்ணணும், எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல இந்த தப்பு வந்தால் அதை டைரெக்டாக அவங்ககிட்ட சுற்றி காமிச்சு ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு லைவ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ஒரு பேக் டெஸ்ட் செஷனுமே ரெகுலராக 250 வீடியோஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோஸை நாங்கள் அப்டேட் பண்ணோம். இது யார் பண்ணலாம்? எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு லெஜிட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு பேசுறதுலாம் கிடையாது. என்ன நடக்குது, ப்ராஃபிட்டா லாஸா லாஸ். நான் நினச்சிருந்தேன்னா வெறும் ப்ராஃபிட் வீடியோ மட்டும் என்னால் மேக் பண்ண முடியும். நான் ஏன் லாஸ் வீடியோ போடுறேன்? மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இஸ் நெசசரி அப்படிங்கிற ஒன்றுக்காக தான் நம்மளும் மற்றவங்கள மாதிரி நிறைய ப்ராஃபிட்டை காமிச்சு மக்களை வந்துட்டு ஒரு வேற இடத்துல கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையை வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஃப்ரீயாக ட்ரேட்ஜீனியஸ் லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், பாசிபிள், எல்லாமே வந்து பண்ணலாம். அதை தாண்டி எனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணாதான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டு பேக் டெஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இருந்தால் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வெளியில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோர்ஸ் எடுக்கணுங்க. அந்த கோர்ஸ் ஃபீஸுமே வெளியில் யாரும் தர முடியாத அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரேட்ஜீனியஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் ட்ரேட்ஜீனியஸ் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, லாங் டைம் டூரேஷன். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கிளாஸ் எடுப்பாங்க, வீக்லி 3 days தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க. 4 month கிளாஸ் டூரேஷன், டெய்லி 2 hours கிளாஸ் இருக்கு. மண்டே டு ஃப்ரைடே வீக்லி 5 நாளும் உங்களுக்கான கிளாஸ் மார்க்கெட்டிங் டைம்ல லைவ் கிளாஸுக்காக அந்த மார்க்கெட்டிங் டைம்ல கிளாஸ் இருக்கு. அதுவும் எல்லா டைமிங் ஒரு 4 டைமிங்ஸ் வச்சு கிட்ட 9 hours நான் கிளாஸ்ல மட்டும் ஸ்பெண்ட். ஏன்னா எனக்கு தேவை என்னால் 4 பேரை உருவாக்க முடியும், அவங்க 40 பேரை உருவாக்குவாங்க, அவங்க நல்லான்னா அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ சர்வீஸ்க்காக பண்ண அப்படி பண்ண.
நான் ஓப்பனாக இங்கே சொல்கிறேன். நானும் ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சம்பாதிக்க வச்சு அந்த சம்பாதியத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ புரியலையா? ட்ரேஜீனியஸ் உடைய 3 வருஷத்து வீடியோக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, இப்போ பார்த்தாலும் சரி, ஒரே விஷயம்னா we are giving the investment. இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனியா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரைனிங்கும் கொடுக்குற ஒரே கம்பெனி நாங்களா. இன்னும் 3 வருஷம் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அரௌண்ட் 2 பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிருக்கோம். என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறத நான் நீட்டா சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்தாதான் ட்ரேஜினியஸ் என்ன பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 நான் சொல்லிட்டேன், லாங் டைம் டியூரேஷன், அதுவும் 4 மாசம், அதுவும் டெய்லி கிளாஸஸ், டெய்லி 2 hours கிளாஸஸ் எடுக்கிறோம். வெறும் கிளாஸ் மட்டும் தானா கேட்டா இல்ல, அதுக்கான கிளாஸ்ல நடக்கிற A to Z இன்சிடென்ட்டை ரெக்கார்டிங்கா கேப்சர் பண்ணி அதை உங்களுக்கு லைஃப் டைமாவும் கொடுக்கும். 2வது முடிச்சா. 3வது லைக் எ ஸ்பூன் ஃபீடிங். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், ஒரு ப்ராப்பரான வேலை. இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா. இப்படிதான் இந்த இடத்த இப்படிதான் பார்க்கணும். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா நீட் அண்ட் கிறிஸ்பியா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதை சொல்லிக் கொடுக்கறது யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அதுல மாஸ்டரிங் பண்ணணும்ல, அதுக்கான டைமிங் நம்ம ட்ரேஜினியஸ். இப்போ ஒரு கான்செப்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்ட்ல உடனேலாம் வந்துட்டு நீங்க வந்து மாஸ்டர் கிடையாது. இன்னைக்கு கிளாஸை முடிச்சுட்டு நாளைக்கே அதுல உட்காந்து நான் லேர்ன் பண்ணுவானான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா இன்னைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நாளைக்கு அது மறந்து போயிடும். நீங்க வெளியில படிச்ச ஸ்டூடெண்டா இது நான் சொல்றது உண்மை. ஆனா அதே இடத்துல உட்காந்து அதே விஷயத்த திருப்பி வெவ்வேறான மார்க்கெட்டோட வெவ்வேறோட மார்க்கெட் சைக்கிள்ல வெவ்வேறோட மார்க்கெட் மொமெண்டம்ல திருப்பி அதே வச்சுக்கிட்டு நாங்க சொல்லிக்கிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியால டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் அதை அப்ளை பண்ணும்போது யூ ஆர் மாஸ்டரிங் இன் த டாபிக். இது ஒரு பக்கம் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறது. அந்த ரெக்கார்டிங்ஸ்மே உங்களுக்கு அவைலபிள் கொஞ்சா. அதை தாண்டி உங்களுக்கான டவுட்ஸ் கிளியரிங் வந்து அந்த செஷன் முடிஞ்சு இல்லை. டவுட்ஸ் கிளியரிங் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு செஷன் முடிஞ்சுன்னா அன்னைக்கே டவுட் கேட்கலாம். ஆனா இன்னைக்கு செஷன் முடிஞ்சு டவுட் கிளியரிங் செஷன் மட்டுமே we are conducting that 3 to 4 days. டவுட் கிளியரிங்கிறது அன்னைக்கு வந்துட்டு முடியறது இல்லை. ஸோ மோர் தென் டைம்ஸ் டவுட் கிளியரிங் வரும். அது நம்ம ரிப்பீட்டடா டவுட் கிளியர் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் எங்களோட. இவ்வளோ பண்ணியாச்சா? அதை தாண்டி வேர்ல்டு கிளாஸ் ட்ரேடிங் ஃபோர் அதுக்கான பிளான் போடு அப்டேட் வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ராஜெக்டுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. யாரும் பண்ண முடியாத அளவுக்கு, அதுவும் இந்த அளவுக்கு லோ பிரைஸ்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். அதுவும் இந்த 2023 எண்டுக்குள்ள. எதுக்காக இது அப்படின்னா, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை விட்டு யாரும் வெளியில போகாம அந்த இடத்துல அவங்க உட்காந்து ட்ரேட் பண்றதுக்கான விஷயம் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்க கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் அதோட ப்ராஜெக்ட் வருது. அதாவது we are giving the investment everyone depends upon the performance. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க எங்க கிட்ட ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிளா. ப்ரோ நீங்க 10 பேர்ல ஒரு பேர் இருப்பீங்க, 100 பேர்ல ஒரு ஆள் இருப்பீங்க. ஜாயின் பண்ற 100 பேருக்குமே எங்களோட ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்னா நாங்க வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுவோம், எந்த ஒரு பைசாவும் கிடையாது. நீங்க ட்ரேஜினியஸ் ஸ்டூடெண்ட், நீங்க பே பண்ண போறது ட்ரைனிங்கான அமௌண்ட் மட்டுமே, தவிர உங்களை நாங்களே உருவாக்கி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏன் ப்ரோ நீங்க பண்றீங்க, நீங்க ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்றேன். நான் இந்த இடத்துல இப்ப உட்காந்துருக்கேன், சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா உட்காந்துருக்கேன்னு கேட்டா அதுக்கு காரணம் எனக்கு ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுனால்தான் என்னுடைய ஸ்ட்ரகிள்ல இருந்து நான் வெளியில வந்து இப்போ உங்க முன்னாடி இந்த அளவு சக்சஸ்ஃபுல் பர்சனா உட்காந்துருக்கேன். அப்போ நான் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒருத்தவங்க ரீசனா இருந்த மாதிரி பல பேர் சக்சஸ் ஆகிறதுக்கு நானும் ஒரு ரீசனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த ப்ராஜெக்டை எடுத்தேன். ஸோ ப்ராஃபிட்டுமே இருக்கு. ஸோ இதுல அவங்க ப்ராஃபிட் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கிவ் அவே அதெல்லாம் கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ல நீங்க 10 பேர் ஜாயின் பண்ணாலும் அந்த 10 பேருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். பட் டேக்கிங் த டைம் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கில், பெர்ஃபார்மன்ஸ். நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி பொறுமையா நிதானமா we are giving the funded account. We are every month அந்த பேட்ச்க்கான காம்படிஷன் போடு. அந்த காம்படிஷன் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சான்சஸ் கொடுத்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரோம். நீங்க வெளியில ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அரௌண்ட்
10,000 to 15,000 வரும். ஆனா ட்ரேட்ஜீனியஸ்ல நீங்க அந்த ஃபீஸ் பே பண்ண தேவை இல்லை. ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கான ஃபீஸ் ₹1 கூட பே பண்ண தேவை இல்லை. அதுதான் இங்க உண்மை. ஸோ ஜஸ்ட் இதை நல்லா வாட்ச் பண்ணுங்க. வெளியில போறீங்க அப்படின்னா இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் தரம்பாங்க, ட்ரைனிங்கும் தரம்பாங்க. ஆனா ஃபீஸ் எவ்வளவு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ₹50,000 ₹25,000. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் போயிட்டு. ஆனா என் டீம்ல நீங்க ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு எப்படிடா உங்களால இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிப்பீங்க. அதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். சோ அது எடுத்துட்டீங்க, ஃபண்டட் அக்கௌண்ட் உங்க கைக்கு வந்துடும். உங்க ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டு லைவ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ரால் போடும்போது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ரால் போடும்போது 70 to 85%, 70 ல இருந்து 85%, அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களோட ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் இருக்கும். 70 ல இருந்து 85% உங்க கையிலுமே, பாக்கி டிபெண்ட்ஸ் அப்பான் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கும் நம்ம வந்து பண்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வித்ட்ரால் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கட்டின கோர்ஸ் ஃபீஸ்ல 50% ரீஃபண்ட் தராங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு அஃபோர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுடைய நோக்கம் உங்களை சக்சஸ் பண்ண வைக்கணும். அந்த சக்சஸ்ல நாங்க ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நாங்க வந்து வெறும் ட்ரைனிங் ஃபீஸ்ல ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நீங்க எங்க கோர்ஸ் ஃபீஸை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், ஓகே இந்த அளவுக்கு எவ்வளவு அஃபோர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் என்கொயரி பண்ணுங்க, நீங்க உங்களோட ஸ்ட்ரகிள்னஸ் சொல்லுங்க, டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது எப்படி உங்களால ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியும்? சரி, இவனுங்க ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா இல்ல, we are giving the more than 20 accounts கொடுத்து லைவ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்காக we are creating the world class level of trading floor. நாங்க எங்களோட பிளான் ஆஃப் ஷெட்யூலே அதுதான். நாங்க எங்கேயுமே வேர்ல்டு கிளாஸ்னா எங்கேயுமே இந்த அளவுக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் இருக்க கூடாதுங்கிற ஒரு ப்ராஜெக்ட, அதுவும் இந்த காஸ்ட்ல யாராலையும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நேமை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பிளான். ஸோ அதை நாங்கள் சக்சஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ முன்னாடி உங்களுக்காக நான் வருவேன் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். இதையும் தாண்டி நீங்க ஸ்கேம்னு சொல்லுவீங்கன்னா நோ வரிஸ், நீங்க ₹50,000 ₹60,000 ₹80,000 ஃபீஸ் கொடுக்க இடத்துல போயிட்டு தாராளமா படிங்க. ஆனா நான் எவ்வளவு ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு படிங்க. நீங்க ஃபீஸ் கொடுத்து தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க ஃபீஸ் பே பண்ணி தான் ட்ரேடிங் கத்துக்கணுங்கிற அவசியமும் என்கிட்ட இல்ல. அதே மாதிரி 250 வீடியோஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் லைவ் பேக் டெஸ்ட் செஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை பார்த்து கூட நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரீயா லேர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா லேர்ன் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க அப்ளை பண்ணி நல்லா நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரியல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ட்ரேட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்களுடைய சென்னை பிரான்ச்ல காமிங்க. நீங்க தாராளமா கும்பகோணம் பிரான்ச்லயுமே நீங்க என்னோட யூடியூப்ல பார்த்து லேர்ன் பண்ணி வித் ஜேர்னலிங்கோட நீங்க எப்படி ட்ரேட் எடுத்தீங்க, இதெல்லாம் எடுத்தேன், இந்த இடத்துல இப்படி போயிருக்கேன், நான் ப்ராப்பரா ட்ரேட் பண்ண ஜேர்னலை கொடுத்தா நீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருந்தாலுமே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா இருந்தா அந்த காம்படிஷனுக்கான அலோன்ஸுமே நாங்க இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடெஜினியஸ் 4 பேரை நல்லா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம்னா நீங்க நல்லா இருந்து அதுல இருந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். சும்மா நீங்க ப்ராஃபிட் கொடுக்கணுங்கிறது உங்களோட நோக்கமே கிடையாது. நீங்க நல்லா இருங்க, அதுல ப்ராஃபிட் கொடுங்க. உங்க கிட்ட இன்னும் பிளெஸிங் வேணும், உங்க ஃபேமிலி கிட்ட இன்னும் பிளெஸிங் வேணும். நீங்க ப்ராஃபிட் பண்ற ஒவ்வொரு ப்ராஃபிட்ல இருந்தும் இன்னும் 4 பேர் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஹெல்ப் ஆகும்னா இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம். ஸோ நீங்களும் ட்ரேடெஜினியஸ் ஃபேமிலியில் இணைவீங்க அப்படிங்கிறத நம்பி இதுக்கப்புறம் ஸ்கேம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்சா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.